வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிக ஊதியத்துடன் கூடிய ஓய்வூதியத்திற்கான 98.5% மேற்பட்ட விண்ணப்பங்களை இபிஎஃப்ஓ தீர்த்து வைத்துள்ளது அரசு அறிவிப்பு அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓய்வூதிய நிதி அமைப்பான ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஜூலை 16ஆம் தேதி நிலவரப்படி அதிக ஊதிய ஓய்வூதியம் கோரும் 15,24,150 விண்ணப்பங்களில் 98.5% விண்ணப்பங்களை பரிசீலித்து தீர்த்து வைத்துள்ளதாக திங்கட்கிழமை ஜூலை 21, 2025 நாடாளுமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. நவம்பர் 4, 2022 தேதியிட்ட தீர்ப்பில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி இபிஎஃப்ஓ அதிக ஊதிய ஓய்வூதிய விண்ணப்பங்களை பரிசீலித்து நிவர்த்தி செய்துள்ளது. ஜூலை 16, 2025 நிலவரப்படி 98.5%க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் இபிஎஃப்ஓவால் தீர்க்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் திங்களன்று தனது எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்தார். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலின்படி பிஓஹெச்டபிள்யூவுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு 4,573,000 கோரிக்கை கடிதங்கள் வழங்கப்பட்டன. அவற்றில் 11,01,582 நிராகரிக்கப்பட்டன. 21,995 நிலுவையில் உள்ளன என்று தெரிவித்தார். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.